இப்ப அந்த கசிவு உள்ள போய், சாயக்கழிவு ஆழக்கழிவு உள்ள போய், இந்த நச்சு எல்லாம் போய் எப்படி கடல்வாழ் உயிரினங்கள் செத்து ஒதுங்குன்னு பார்க்கிற. 30 விழுக்காட்டு உணவை நிறைவு செய்வதவன் யார்? அவன் தான். அவன் ஏன் இப்படி செத்து போனமானா அதை பத்தி பேச மாட்டான். இப்ப நான் பேசணும், கவனமாறு. இது யாரு? அணுக்கழிவு. பல ஆயிரக்கணக்கான டன் எடையுள்ள அணுக்கழிவு. இந்த அணுக்கழிவை பூமிக்குள்ள புதைக்கணும், புதைச்சு வைக்கணும். எப்படி? இந்த உலைய பாரு, இது என்னன்னு பாருதியா? இங்க பாரு, நன்கு கட்டப்பட்ட அந்த அலுமினிய தகடுக்குள்ள அப்படி கொட்டி மேல ஒரு தகடை வச்சு வெல்டிங் வச்சு அப்படி பலாயிரம் அடி பூமியை தோண்டி அதுக்குள்ள போட்டு புதைச்சு மூடும். அப்படி மூடி வைக்கிற இந்த அணுக்கழிவு 50,000 ஆண்டுகளுக்கு அதன் வீச்சு குறையாதுங்கிறான். எப்படா பூமிக்குள்ள வெல்டு வச்சிருந்தா வச்சிருக்கான் பாரா, இதை ஆழ குழி தோண்டி புதைத்தும் 50,000 ஆண்டுகளுக்கு அதன் வீச்சு குறையாதுங்கிறான். ஒருவேளை நாமெல்லாம் செத்த பிறகு, இன்னைக்கு 2800 ஆண்டுக்கு முன்னாடி இங்க வாழ்ந்திருக்கான் தமிழன்னு தோன்றான் பார் கிளடியில, அப்படி தோண்டினான்னு வச்சுக்க என்ன யோசிச்சுக்க. இப்ப இந்த அணுக்கழிவை இங்கே புதைக்காதை என்று இந்த நிலத்தில் நின்று போராடிய ஒரே மகன் ஓ அண்ணன், நான் ஒருத்தன் தான். இதே தூத்துக்குடியில் வந்து போராடின இங்க இருக்கிறான். எவனும் ஆயுதரகல. ஏன்? எவனுக்கு இதை பத்தி தெரியல, அவனுக்கு தேவையும் இல்லை. ஏன்? எனக்கு இது ஒரே ஒரு நிலம்தான் இருக்கிறது, இது மண்ணல்ல, என் அன்னையின் மடி என்பதால், என் தாயின் மடி என்பதால் தவித்தேன், துடித்தேன், போராடினேன். இங்க வைக்க கூடாது என்றும் போராடினவன இந்திய ஒன்றிய அரசு கர்நாடகாவில் இருக்கிற கோலார், அங்க தங்கவே இல்லை, வேலை இல்லை, அங்க தோண்டப்பட்ட அந்த பகுதியில் புதைக்கலாம் என்று முடிவெடுக்கல, கருத்து சொல்லிச்சு. கருத்து சொன்னதற்கு மொத்த கர்நாடகாவில் எல்லாரும் அவனவன் கட்சி கொடியை கீழே போட்டுவிட்டு கர்நாடக மாநில கொடியை தூக்கிட்டு வீதிக்கு வந்துட்டான். புதைக்கலாம்ங்கிற கருத்து, அதோட அந்த கருத்தை அப்படியே புதைச்சிருச்சு ஒன்றிய அரசு. இப்ப எங்க இருக்கு? இந்த கழிவை என் நிலத்திலே இடிந்த கரையிலேயே புதைக்கலாம் என்று இருக்கான். எப்போ? நான் இருக்கிற வரை தோன்ற குழியில் இவங்கள புதப்பனைய ஒளிய ஒரு காலத்திலும் புதைக்க முடியாது. எவ்வாறு? இது யாரு? நம்முடைய ஐயா, தமிழ் அறிவியலின் அடையாளம், பெருமதிப்பிற்குரிய பெருந்தகை நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள். அணு உலையை ஆதரித்த பெருந்தகை. கடைசியாக ஆதரிச்சு பேசுற ஒவ்வொரு இடத்துலயும் அவர் என்ன சொல்றாரு? காற்றாலை மின்சாரமும் சூரிய ஒளி மின்சாரமும் தான் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது, ஆபத்தில்லாதது என்று சொல்லி சொல்லி முடித்தார். அணு உலையை ஆதரிக்கிறார். ஏன்னா அவர் விஞ்ஞானி, அவர் நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருந்தவர், மறுக்க முடியாது. ஆனாலும் அவர் காற்றாலை மின்சாரமும் சூரிய ஒளி மின்சாரமும் தான் சூழியலுக்கு, சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது என்று சொன்னார். அந்த இடத்தில் அவர் பிள்ளைகள் நின்று கொண்டோம். காற்றாலை, சூரிய ஒளி, கடல் அலை மின்சாரத்தில் நாங்கள் தண்ணீரை அடைவோம், அணு உலை தேவையில்லை. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவன் அடுத்த ஐட்டக்காரன். இங்க பாரு, சாகர் மாலா இந்தியில, தமிழ்ல யாரு? கடல் மாலை. இப்ப சொல்லும் போது உனக்கு தெரியல எதனால இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. என்னென்ன சாகர் மாலான்ற, என்னென்ன கடல் மாலை, பாரு எப்படி நடக்குதுன்னு பாரு. இவ யாருன்னா பீம்ஸ்டெக். பீம்ஸ்டெக்னா பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இதோட டெக்னிக்கல் எக்கனாமிக் கோஆபரேஷன், அதான் பீம்ஸ்டெக். இந்த நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சி, இதனுடைய டெக்னிக்கல் எக்கனாமிக் கோஆபரேஷன், அதுக்கு இந்த திட்டத்துக்கு பேரு பீம்ஸ்டெக். இந்தியாவுக்குள்ள சாகர் மாலா, இந்தியில, தமிழ்ல கடல் மாலை. இந்த திட்டத்திற்கு பிலிப்பைன்ஸ்ங்கிற ஒரு நாட்டில், இது அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கிற வங்கி. இந்த வங்கிக்கு பேர் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க். இந்த ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல 250 லட்சம் கோடி, ஒரு சின்ன நாட்டுக்கு 250 லட்சம் கோடி அந்த ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வருது. இந்த சின்ன நாட்டுக்கு 250 லட்சம் கோடி எப்படி அந்த வங்கிக்கு வருது என்று தேடினால் எங்க இருந்து வருது? அமெரிக்காவின் ராக்பெல்லர் ஃபவுண்டேஷன்ல இருந்து இங்க வருது. எதுக்காக வருது? இந்த திட்டத்துக்காக வருது.
பீம்ஸ்டெக்குங்கிற இந்த சாகர்மாலா திட்டத்துக்கு பீம்ஸ்டெக்கு வருது. அதுல இந்த சாகர்மாலா திட்டத்திற்கு இந்தியா 25 லட்சம் கோடியை பெறுது, ஒப்பந்தம் போட்டுது. அதுல 8 லட்சம் கோடியை முதலில் இதுல முதலீடு செய்து. இதன் நோக்கம், இந்த சாகர்மாலாவின் நோக்கம், இந்த கடல் மாலையின் நோக்கம் சாலை போக்குவரத்து, தரை போக்குவரத்து, தொடர்வண்டி போக்குவரத்து, விண்ணூர்தி போக்குவரத்து எல்லாவற்றையும் இணைத்து கடல் போக்குவரத்து கொண்டு வரணும், கப்பல் போக்குவரத்துக்கு கொண்டு வரணும். இந்த கொண்டு வரான் பாரு, எல்லாத்தையும் கப்பல் போக்குவரத்து கொண்டு வருவான். இந்த இது யாரு? சாலை போக்குவரத்து. நீ இந்த 8 வழிச்சாலை 10 வழிச்சாலை நான் யாருக்கு போடுறான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்குன்னு. அந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு அண்ணன் பலியாக முடியாது. இது உனக்கு இல்ல, உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்து செல்வதற்கு போடப்பட்ட சாலை இது. இந்த மூடு போது பாரு, இதுக்குள்ள என்ன இருக்கு? அந்த முதலாளிகள் தயாரிக்கிற உந்துருளி மோட்டார் பைக், கார் இருக்கு. 1 டன் எடையுள்ள காரை தயாரிக்க 4.5 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது. மோட்டார் பைக்கு 1 லட்சம் லிட்டருக்கு மேல தண்ணீர் தேவைப்படுது. அந்த முதலாளிகள் அவன் நாட்டில் தண்ணீரை அப்படியே வச்சுட்டு என் நாட்டில் வந்து வேட்டையாடுறான். வேட்டையாடி உற்பத்தி செய்கிற பொருளுக்கு விரைந்து எடுத்து செல்ல இந்த சாலை போக்குவரத்து பயன்படலை, விண்ணூர்தி போக்குவரத்து பயன்படலை, தொடர்வண்டி போக்குவரத்து பயன்படலை. அதனால கப்பல் போக்குவரத்துக்கு வந்துடலாம். இந்த பார் கண்டெய்னர் எங்க ஏத்துறான் பார் ராஜா, பார்த்துக்க. ஏற்கனவே இங்க சென்னை துறைமுகம், இதுல 38 விழுக்காடு தான் வேலை நடக்குது. அடுத்து நம்ம தாத்தா காமராஜர் பேர்ல இருக்கிறதுல 58 விழுக்காடு வேலை நடக்குது. அடுத்து நம்ம பாட்டன் வாவு சிதம்பரனார் பேர்ல இருக்கிறதுல 55 விழுக்காடு தான் அந்த துறைமுகத்தில் வேலை நடக்குது. நல்லா கவனிச்சுக்க. 3 இயற்கை துறைமுகங்கள் நமக்கு இருக்கு. அதுலயே 38, 58, 55 விழுக்காடு தான் வேலை நடக்குது. எந்த இடத்திலையும் ஏற்றுமதி ஆகாமல் பொருட்களோ இறக்குமதி ஆகாமல் பொருட்களோ தேங்கி நிக்கல. அப்ப புதிதாக துறைமுகம் எதுக்கு பதில் இல்லை. இப்ப என்ன நடக்குது? இந்த LNT 330 ஏக்கர்ல இந்த துறைமுகத்தை வச்சிருக்கான், எடுத்திருக்கான் லீஸுக்கு. இதை விரிவாக்க, புதுசா ஒண்ணு தொடங்க முடியாது, விரிவாக்கம் செய்து கொள்ளலாம். யார்கிட்ட ஒப்பந்தம்? அன்னைக்கு இருந்த முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் அதானி குழுமத்துக்கு இந்த ஒப்பந்தத்தை கொடுக்கிறார். இந்த 320 ஏக்கரில் இருந்து 6111 ஏக்கர் இந்த துறைமுகத்தை விரிவாக்கம் செய்து கொள்ளலாம் என்று ஒப்பந்தம் போடுகிறார். அதுதான் காட்டுப்பள்ளி துறைமுகம். இங்க பார், இவன் எதுக்குடா இவ்வளவு பெரிய துறைமுகம் நீ கேட்டால் உன்னிடத்தில் சொல்வார்கள் ஏற்றுமதி செய்வோம் இறக்குமதி செய்வோம் என்பார்கள். அடுத்த கேள்வி நம்ம என்ன கேட்போம்? எதை ஏற்றுமதி செய்வீர்கள், எதை இறக்குமதி செய்வீர்கள்? என் நாட்டின், என் நிலத்தின் வளத்தை எல்லாம் ஏற்றுமதி செய்வார்கள். பாரு, மீத்தேனு, ஈத்தேனு, நிலக்கரி எல்லாவற்றையும் ஏற்றுமதி செய்வார்கள். எதை இறக்குமதி செய்வார்கள்? காரு ஏற்றுமதி, இங்க முட்டை ஏற்றுமதி. எதை இறக்குமதி? வெங்காயம், பருப்பு. இந்த வெங்காயம் பருப்பை கூட நமக்கு விளைய வச்சு தர முடியாத பருப்புக்கிட்டையும் வெங்காயத்துக்கிட்டையும் நாட்டை கொடுத்துட்டு நீ இப்ப பொங்கலுக்கு 3000 தருவேன், போய் ரேஷன் கடையில் மண்டியை போட்டுக்கிட்டு நில்லு. 1 முளை கரும்பு தருவானா, அப்படியே 1 முளை கயிறு தருவான், வாங்கி தூக்கில் போட்டு தொங்கு. பாரா, வெங்காயம் பருப்பு இறங்குதுடா. எப்படி? இப்ப எதுக்காக இந்த காட்டுப்பள்ளி துறைமுகம் புரியுது. அது போக ஏற்கனவே கொச்சின்ல இருக்கு, திருவனந்தபுரத்தில் இயற்கை துறைமுகம் இருக்கு. அது போக விழிஞத்தில் 8000 கோடிக்கு முதல்ல அந்த அதானி துறைமுகம் கட்டுறாப்புல. அந்த துறைமுகத்துக்கு 80 லட்சம் டன் கற்களை கொட்டி மேவனம். அந்த 80 லட்சம் டன் கற்கள் என் நிலம் கன்னியாகுமரியிலிருந்து வெட்டி எடுத்துட்டு போகப்படுது. அவன் ஊர்ல மலை இருக்கா? இருக்கு. எந்த மலை? இதே மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் அங்கதான். அவன் மலையை வெட்டாம ஏன் மலையை வெட்டான்? அதே சேம் டயலாக் தான். நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். டேய், சிற்றணையில 4 மரத்தை வெட்டி தூர்வாரிக்கிற அனுமதிக்காத. அவன் மரத்தை வெட்டினால் நட்டு வளர்க்கலாம், அனுமதிக்கல. மலையை வெட்டினால் ஒன்றும் செய்ய முடியாது, வெட்ட அனுமதிக்கிறா யார்? இவன். ஏன்? அவன் மலை இல்லை, எனக்கு மலை இல்லை, என் தாயின் முளை, அதனால நான் கதறேன். அவன் சிரிக்கிறான். புரியுதா? புரியுதா?
இப்ப இங்க கன்னியாகுமரியில் தோண்டின பள்ளத்தை ஏன் அப்படி வச்சிருக்கேன்? எவன் அந்த கற்குவாரியில் தோண்டினானோ அவனையெல்லாம் அங்க போட்டு மூடுறதுக்கு தான் வச்சிருக்கேன். புரியுதா? அதான் அந்த இடத்துல இப்ப காட்டுப்பள்ளியில 6011 ஏக்கர்ல செயற்கை துறைமுகத்தை கட்டினால் மறுபடியும் அந்த கடற்பரப்பை மூட என் மலையை வெட்டுவான். செயற்கையா கற்களை கொட்டி மூடுவான். பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் சாகும். அங்கே என் கடல் சிதைத்து அழிக்கப்படும். கடல் என்பது கடல் அல்ல, என் தாயின் மடி என்பதை தமிழ் இளம் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும். எதற்கு துறைமுகத்தை எதுக்குறா? எருக்கு இதை எதுக்குறா? இதெல்லாம் வளர்ச்சிக்கு எதிரே பைத்தியக்காரா. ஏற்கனவே இருக்கிற துறைமுகத்திலே பணி நடக்கல, 50 விழுக்காடு தான் நடக்கிறது. பிறகு எதற்காக 6111 ஏக்கர்ல தனியார் முதலாளி கட்டுகிறார்? அதான் கேள்வி. எதற்காக? முதலாளிகளின் வேட்டைக்காக. சாகர் மாலா என்கிற கடல் மாலை. அதனால் கடற்கரை ஓரங்களில் வாழ்கிற என் மீனவ சொந்தங்களை வெளியேற்றான். விரைந்து செல்ல சாலை போட 12 காலமாக வாழ்கிற பூர்வ குடிகளை வெளியேற்றான். அங்கே படகை நிறுத்தாதே வெளியேற்றான். மீனை பிடிக்க முடியாத நெருக்கடிக்கு எங்களை ஆளாக்குறான்.